தந்தை பெரியார மேடைதோறும் பேசிய சீமான் அவர்கள் அண்ணன் குளத்தூர் மணியன் அவருடையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மேடையில் பேராசிரியர் சுபவி அவர்களால் உருவாக்கப்பட்ட மேடைகளில் தந்தை பெரியாரை பற்றி நீட்டி முழங்கியதெல்லாம் ஆவணமாக இருக்குது. அந்த பிஹெச்டியை மறைச்சிட்டு புது பிஹெச்டிக்கு போகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை விட மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இல்லை, அவருக்கு இருக்கிறப்போ ஒரே பிரச்சனை என்னென்னா, கொத்து கொத்தாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சீமானுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. இந்த கோபத்தில் பல செய்திகளை தப்பும் தவறுமாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திராவிடத்தை பற்றி அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தார். அதை இன்னமும் மோசமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இது அவருடைய கூடாரம் கலைந்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடு. தமிழ்நாட்டு அரசியலுக்கென்று ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. தமிழர்களுக்கான உரிமை என்பது நிலைநாட்டுவதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ் சமூகம் கடந்த ஆண்டுகளில் அதை எதிர்கொண்டு இன்றைக்கு வந்து எழுந்து நிற்கிறது. அதற்கு திராவிடமே முதன்மையான பங்காற்றிருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் யதார்த்தமான உண்மை. திராவிடத்தின் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், ஜான் ரத்னம் அவர்கள், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் என்ற மூத்த முன்னோடிகள் திராவிடம் என்கிற சொல்லை மிக அழகாக சாதியற்ற சமத்துவத்தை குறியீடாக கொண்டு இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதற்கான அடையாளத்தை உள்வாங்கி ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழர்களின் அடையாளமாக திராவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடம் என்பது பல்வேறு இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபினமாகும். எனவே மரபினம் என்பது உலக அளவில் கருப்பினம் என்பது ஒரு மரபினமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை இனம் என்பது ஒரு மரபினமாக வரையறுக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஜப்பான், சீனா, மங்கோலிய தேசம் உள்ளிட்ட இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டு ஒரு மரபினம் இருப்பதை அறிவியல் அடிப்படையில் உணர்ந்து மூன்றாவதாக மங்கோலிய இனம் என்கிற ஒரு இனத்தை அரசியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணிற்கு வந்த கால்டுவெல் அவர்களால் இந்த மூன்று இனத்தோடு இந்தியாவிற்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி சார்ந்த இந்த இடத்தில், அதை இன்னும் குறிப்பிட்ட அடையாளமாக சொல்லப்போனால் அன்றைய சென்னை ராஜதானி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலப்பையும் அவர் ஒப்பிட்டு பார்த்து இந்த மூன்று மேற்சொன்ன கருப்பின, வெள்ளையின, மங்கோலிய இனத்திற்கு மாறாக மரபு ரீதியாகவே இருப்பதை அவர் உணர்ந்து அதன் பிறகுதான் இந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய இந்த மொழி குடும்பத்தை உள்ளடக்கிய பல்வேறு தேசிய இனங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரபினம் என்பதை அவர் அறிவுறுத்தி உணர்ந்து வெளிப்படுத்தினார். இதுதான் அறிவியல் உண்மை. அறிவியலுக்கு ஒவ்வாத வகையில் சீமான் போன்றோர் தொடர்ந்து சொல்லி வருவது ஏற்புடையது அல்ல. அறிவியலுக்கு உட்பட்டு பேச வேண்டும். இன்றைக்கு ஒபாமா இருக்கார், அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர். அவரிடத்துல செய்தியாளர்கள் கேட்டாங்க, நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லுங்கன்றது கேட்டப்போ அவர் சொன்ன அடையாளம் என்பது நான் ஆப்பிரிக்க அமெரிக்கன் என்று சொன்னார். அப்போ ஆப்பிரிக்காவை சேர்ந்த அமெரிக்கன் என்பது தான், ஆப்பிரிக்கா என்பது ஒரு கருப்பினம், அமெரிக்கா என்பது ஒரு வெள்ளை இனம். ரெண்டு இனத்தையும் சேர்ந்து அவர் சொல்லுகிறார். குறிப்பாக அவருடைய தாயார் வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர், அவருடைய தகப்பனார் கருப்பினத்தை சேர்ந்தவர். எனவே தாயார் கருப்பினம் வெள்ளை இனமும் தந்தையார் கருப்பினமாக இருக்கிற போது இரண்டு இனத்தையும் அவர் உள்வாங்கி இருக்கிற அடையாளமாய் உபாமா இருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிற போது ஆப்பிரிக்க அமெரிக்கன் என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி அவர் ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருந்தாலும் மொழி வழியாக கென்ய தேசத்தைச் சேர்ந்தவர் என்று பதிவும் செய்து வைத்திருக்கிறார்.
ஒரு அடையாளம் மனுஷனுக்கு ஒரு அடையாளமாக இருக்காது. முதல்ல ஆண் பெண் என்கிற பாலின அடையாளம் இருக்குது, அதில் 3ஆம் பாலினம் வரைக்கும் இருக்குது. அப்போ பாலின அடையாளம் ஒருத்தருக்கு உண்டு. அடுத்தது தேசிய அடையாளம் இருக்கிறது. மொழியில வழியான தேசிய, ஒரே மொழியை பேசக்கூடிய ஆனால் தேசங்களாக பல்வேறு இருக்கும். இப்போ இலங்கையில் பக்கத்தில் இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ் மொழி தான் பேசக்கூடியவர்கள். ஆனால் தேசிய இனம்னு ஒரே இனமாக நம்ம பார்க்கலாம், ஆனால் நாடு வேறையாக இருக்கும். இதுதான் யதார்த்தமான சூழல். ஐரோப்பிய நாடுகளில் அப்படித்தான் இருப்பாங்க. பிரான்ஸில் இருந்தாலும் சரி, ஸ்பெயினாக இருந்தாலும் சரி, அந்த மேற்கத்திய நாடுகள் எங்கே இருந்தாலும் சரி அப்படி தான் இருக்கும். ஏன் இன்னைக்கு அமெரிக்க தேர்தலில் நின்று தோல்வியை செஞ்சிருக்கக்கூடிய இந்தியாவில் பலர் சொல்லுகிறார்களே, கமலா ஹாரிஸ், அவர் கூட இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கன் என்பதுதான் பதிவு செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பொருந்தும். அப்போ இந்திய வம்சாவளியில் என்ன, அங்கே எங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வந்து நிற்கிது. இதுதான் ஒருத்தர் அடையாளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு அடையாளத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக திராவிடம் என்பது எங்களுக்கு சொந்தமானதான்னு மார்த்தட்டி சொல்கிறாங்க. அது எப்படி இந்த 3வது மரபினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மரபினத்தை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? ஒருத்தர் மொழி வேணால் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டு அந்த தேசிய மக்களோட பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த அடையாளத்தை உள்வாங்கி கொண்டு அந்த அரசியலை உள்வாங்கி கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த பண்பாடு அரசியல் மொழி உள்ள அந்த தேசத்தில் பேசலாம், பழகலாம், வாழலாம், இருக்கலாம். ஆனால் அடையாளம் மாறாது. இனம்தான் அவருக்கு அடையாளம். அப்படி என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்பது தேசிய இன மொழி வழியான அடையாளம். அதே நேரத்தில் திராவிடம் என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபினமாகவே இன்றைக்கு இருப்பதை அறிவியல் பூர்வமாக உணர்ந்து சொல்லக்கூடியது. அப்போ அறிவியலுக்கு ஒவ்வாத மானுடவியலுக்கு, இதெல்லாம் மானுடவியல், ஒற்றை அடையாளம் என்பது அறிவியலுக்கு பொருந்தாது, மானுடவியலுக்கு பொருந்தாது. ஒரே ஒரு புள்ளியில் ஒருவரும் எல்லோரும் இணைந்திருக்க முடியாது. கருப்பர் தான், வெள்ளையர் தான், மங்கோலியர் தான். அந்த வகையில் திராவிடர் என்பது திராவிடர் தான். எனவே திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது என்பது தமிழர்களை வீழ்த்துவோம் என்று சொல்லுவதற்கான பொருள். தமிழர்களை வீழ்த்துவதற்கு நீங்கள் திராவிடம் என்கிற அடிப்படையில் கையில் எடுத்தால் அது யாருக்கு ஆதாயமாக இருக்கும்? அது நம்முடைய எதிரிக்கு ஆதாயமாக இருக்கும். 2000 வருஷமாக சமூக நீதியை பெற முடியாத, சமத்துவத்தை பெற முடியாத நிலையில் சமத்துவமற்ற சாதி ஏற்றத்தாழ்வுக்கு யார் காரணம்? அப்ப அவர்களுக்கு எதிரான குறியீடு தான் திராவிடம். அப்ப அந்த ஆரியர்கள் என்பவர்கள் வந்தவர்கள் என்று அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்படி இருக்கிறப்ப அந்த நிலையில் வந்தவர்கள் என்று ஒத்துக்கொண்ட போது இங்க இருக்கிறவர்கள் நாங்களும் ஒண்ணுதான் சொல்லுவோம், ஒன்னா சேர்ந்து வாழலாம், அது வேற. ஆனா நீனும் நானும் ஒண்ணுதான் ஒரு மரபினத்தை பொய்த்து போக செய்வது என்பது இன்னொருவருக்கு ஆதாயம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திராவிடம் எதனால் வந்தது என்று சொன்னால், திராவிடம் என்பது சாதி அடிப்படையில், வர்ண அடிப்படையில், மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையில், சனாதனத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அதை எதிர்ச்சொல்லாக, அதற்கு எதிர்ச்சொல்லாக திராவிடம் என்கிற சொல் இருக்கிறது, அந்த பதம் இருக்கிறது. நாடு இருக்கா, மொழி இருக்கா, இதுக்கு இடம் இருக்கா என்று கேட்பதெல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வாது. இது ஒரு பேரினம். திராவிட இனம் என்பது ஒரு இடத்தின் அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சீமான் போன்றோர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்து விஜய் அவர்களுடைய தாவேகா மாநாட்டில் புரட்சியாளர் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இரு பெரும் தலைவர்களை உயர்த்தி பிடித்து அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தினார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அம்பேத்கர் அவர்களை ஒரு பெரிய அளவில் ஒரு கட்சியினுடைய கொள்கை அடையாளமாக பிரகடனப்படுத்தியது கிடையாது. அப்படி என்கிற அடிப்படையில் தாவேகா மாநாட்டில் அதை வெளிப்படுத்தியதை நாங்கள் வரவேற்கிறோம். அம்பேத்கர் சொல்லுகிறார், பெரியார் சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் அன்பிற்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம். நீங்கள் உங்கள் மாநாட்டில் 3 மதத்தினுடைய நூல்களை பெற்றுக்கொண்டதாக அறிவித்ததில்
பகவத்கீதையை பெற்றுக்கொண்டதை கூட தவிர்த்திருக்கலாம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை பெரியாரை நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள், அம்பேத்கரை அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள். அம்பேத்கரும் பெரியாரும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து போராடி எரித்த நூல் பகவத்கீதை என்றால், பகவத்கீதை சாதியத்திற்கும் சனாதனத்திற்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் வர்ணத்திற்கும் அது அடிப்படையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருவர் தலைவர்களால் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை முன்மொழிந்த நிலையில் இந்த நூலை பெற்றுக்கொண்டு தவிர்த்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள், நீ என்ன மதம் அப்படின்னு தமிழர்கிட்ட கேட்டால் நான் குறள் மதம் என்று சொல் என்று சொன்னார். உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை முன்னெடுத்தார் தந்தை பெரியார். அதே போல நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்தேன், இறக்கும்போது நான் இந்துவாக இறக்க விரும்பவில்லை என்று இதற்கு எதிராகத்தான் பௌத்தம் தழுவினார் புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். பல லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தம் தழுவினார். எனவே இந்த இரு மார்க்கம் என்பது, இரு வழி என்பது அறிவியல் பூர்வமாக முன்வைக்கப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையில் அது முன்வைக்கப்பட்ட தலைவர்களின் கருத்து, கொள்கை. எனவே இதை முன்னெடுத்திருக்க வேண்டும், இனியும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்பிற்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளையும் வைத்து, தொடர்ந்து சீமான் அவர்களால் தமிழ் மக்களை அடமான வைக்கக்கூடிய அல்லது தமிழ் மக்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே பொய்யான விஷமத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகிறார். அவர் செய்கிற மூளைச்சலவை என்பது திராவிடத்தை வீழ்த்துவோம் என்கிற அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிராக முன்வைக்கிறார். தந்தை பெரியார் சமத்துவத்தின் அடையாளம், குறியீடு. தந்தை பெரியார் சமூக நீதியை பெற்றுத்தந்த மகத்தான போராளி தலைவர். அதை சட்டமாக்கி உறுதிப்படுத்திய தலைவர் புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். திராவிடத்தின் பிதாமகனாக அயோத்தாச பண்டிதர் அவர்கள் இருக்கிறார். எனவே இந்த திராவிடம் என்பது நம்முடைய சமூக நீதியை பாதுகாத்து தந்த, நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து தந்த, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த இந்த கசப்பான அந்த கடந்த கால வரலாற்றை மாற்றி நமக்கு இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு கொடை. எனவே திராவிடம் என்கிறது தமிழர்களின் கொடையாக இருக்கிறது. அது ஒரு பேரினத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மெத்தப்பணிவன்போடு சீமானவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இணையும் இப்படிப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டில் சொன்னால் அது தமிழர்களுக்கு விரோதமாக தொடர்ந்து போவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தாவேகா மாநாட்டில் சொன்ன அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அன்பிற்குரிய நண்பர் விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர், 13-15 வயதிலிருந்து குறிப்பாக ஓட்டு போடுறவங்க 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பெரும்பான்மையான அளவில் எல்லோரிடத்திலும் ஒரு ஆழமான நம்பிக்கை விதைத்து வைத்து பெருந்திரளான கூட்டத்தை கூட்டி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். அவர் இந்த முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே வேளையில் அவர் இன்னும் களத்திற்கு வர வேண்டும். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அத்துணை அரசியல்களிலும் அவர் அது குறித்த பார்வையை, அது குறித்த விளக்கத்தை, தன்னுடைய பார்வை, தன்னுடைய கட்சியினுடைய பார்வையை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் இது போன்ற சீமான் போன்றவர்களுக்கு பதிலாக அது அமையும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழக வெற்றிக் கழகம் தான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த கொள்கை முழக்கங்கள் அனைத்தும் எங்கள் 3 பேருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சார், அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் வந்து நான் PhD வாங்கிட்டேன், இப்போதான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. அதை பற்றி எங்கே PhD வாங்கினா அவர் தான் சொல்லணும். அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய கடல். சமூக நீதி அம்பேத்கரை படிச்சிருந்தா இந்த கருத்தையே பேச மாட்டார். அம்பேத்கரையும் தந்தை பெரியாரை மேடைதோறும் பேசிய சீமான் அவர்கள், அண்ணன் குளத்தூர் மணியன் அவருடையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மேடையில் பேராசிரியர் சுபவி அவர்களால் உருவாக்கப்பட்ட மேடைகளில் தந்தை பெரியாரை பற்றி நீட்டி முழங்கியதெல்லாம் ஆவணமாக இருக்குது. அந்த PhDயை மறைச்சிட்டு புது PhDக்கு போகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை விட மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இல்லை, அவருக்கு இருக்கிறப்போ ஒரே பிரச்சனை என்னென்னா, கொத்தாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சீமானுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. இந்த கோபத்தில் பல செய்திகளை தப்பும் தவறுமாக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திராவிடத்தை பற்றி அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தார். அதை இன்னமும் மோசமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இது அவருடைய கூடாரம்
கலைந்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடு. சார் மாநாடுக்கு முன்பு வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மாநாடுக்கு பின்பு கூட கடுமையான எதிர்ப்பு. அதுவும் வந்து நாம் தமிழர் கட்சியினரோட வந்து ரஜினியை வரவிடாம அடிச்சோம், இவரை வர வச்சு அடிக்கிறோம், விஜய் வர வச்சு அடிக்கிறோம்னு சொல்றாங்க. அதை மாநாட்டுக்கு முன்னாடி தம்பி தம்பின்னாரு, எதையோ எதிர்பார்த்து தம்பி தம்பின்னாரு, எதிர்பார்த்தது கிடைக்கல. இந்த நேர்ப்புள்ள தலைகீழாக அவருடைய அரசியல் முழக்கமும் கொள்கை முழக்கமும் அரசியல் மாநாட்டு தீர்மானங்களும் அமைஞ்சிருக்கிறதுனால சீமானால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். திராவிட கட்சிகள் இல்லாம வந்து வேற கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் வந்து ஊழல் பட்டியலை தயார் பண்ண ஆளுநர்கள் தகவல் வருது. இல்லை இல்லை யாரு இல்லை, இப்போ யார் வேணாலும் செய்யுங்க. அதாவது திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் அதிமுகட்ட தான் இருக்கு, திமுகட்ட தான் இருக்குன்னா இல்லை. அவர்களை தாண்டி அந்த சித்தாந்தம் உறுதியாக வலிமையாக இருக்கிறது. இப்போ திமுகவும் அதிமுகவும் திராவிட சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆட்சியில் இருக்காங்க. அதையே தான் விஜய் இப்போ சொல்கிறாரு. அதே அம்பேத்கரையும் அதே பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் எங்களுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மாற்று என்பது வர வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் விரும்புகிறோம். இப்போ பலர் புகார் கொடுக்கலாம், ஆட்சியிலே ஊழல் நடந்தால் புகார் கொடுப்பது என்பது இயல்பானது. அது ஒரு சித்தாந்த ரீதியான பிரச்சனையாக இல்லை, அது ஊழல் என்கிற அடிப்படை பிரச்சனை. எனவே சித்தாந்த ரீதியாக திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இதை தாண்டி விஜயும் அதே சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை வரவேற்கிறோம். இல்லை ஒரு அதில் என்ன பதில்னா, திமுக அதிமுக ஊழல் கட்சினா ஊழலுக்குரிய பட்டியலை கொண்டு கொடுத்தாங்கன்னா அது திமுக தான் பதில் சொல்லணும், திராவிடம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரியாரின் பேரில் ஒருத்தன் ஆட்சி வச்சிருக்கலாம், பெரியாரின் பேரில் திராவிடம் பேரில் ஆட்சி இருந்தால் குறைகள் இருந்தால் அந்த குறைகள் தட்டி கேட்கப்பட வேண்டியது, சுட்டி காட்டப்பட வேண்டியது, அதற்குரிய தீர்வை அடைய வேணும். ஆனால் அதுக்காக திராவிடத்தின் மேலே பெரியாரின் மேலே அவதூறை பரப்புவது என்பது ஏற்க முடியாது. அவங்கள்ட்ட அவங்க ஆதரவு கட்சி கூட்டணியாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. எங்களை போன்றவர்கள் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை, எது நல்ல விஷயம் நடக்குதோ அதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆமாம், இல்லை இந்த நிலைப்பாடு தொடருமேயானால், இல்லை இந்த விஜயின் இந்த நிலைப்பாடு தொடருமேயானால் அதை பற்றி எங்களை போன்றவர்கள் பரிசீலிப்போம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இல்லை அதுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிறதுக்கு தான் பதில் சொல்ல முடியும், இன்றைய அரசியலுக்கு பதில் சொல்ல முடியும். நாளைக்கு மாறினால் நாம் அதுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாதுல்ல, அவரே கூட உறுதி சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர் அதுக்கு ஏதாவது ஆதாரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது திமுக வைக்கிற வாதம். யார் எதிர்நிலை எடுத்தாலும் அது பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்றது திமுகவினுடைய வாதம். அதையே இன்றைக்கும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பி டீமா ஏ டீமா என்பதை தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே தான் நம்ம பார்க்க முடியும். சீமான் கருத்தியல் அளவில் எங்களை பொறுத்தவரை சீமான் என்பவர் பிஜேபியின் ஏ டீமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இங்கே திராவிடத்தை ஒழித்து கட்டுகிற வேலையை சீமான் செய்கிறார், அவ்வளவுதான். இல்லை, ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். திராவிட தமிழ் தேசியம் அதெல்லாம் ரொம்ப விழாவாரியாக சொல்ல வேண்டியதில்லை. நான் மணியரசன் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். மணியரசன் தான் சீமானுடைய குரு. மணியரசன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சீமான் திராவிடம் தமிழ் தேசியம்னு பிரிக்கிறாரு. நீங்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது கடந்த காலங்களில் வச்சு ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து நதிக்கு தெற்கே இருந்தவர்கள் சிந்தியர்கள் அப்படின்னா வாயில் நுழையாமல் பாரசீகர்களும் வெளியிலிருந்து வந்தவர்களும் சிந்தியர்கள் தான் இந்தியர்களாக மாறுனுச்சு. எங்களை ஏண்டா இந்தியர்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்முடைய மரியாதைக்குரிய இவர் கேட்கல. யார்? சீமானுடைய குருநாதர். எங்களை போய் எப்படி இந்துன்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்காம அவர் புதிதாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னென்னா, நாங்கள் எல்லாம் தமிழ் இந்துக்கள் அப்படிங்கிற வாதத்தை மணியரசன் முன்வைக்கிறார். அப்போ சிந்து நதிக்கரைக்கு இந்த பக்கம் இருந்தவன்லாம் சிந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு முடியாமல் இந்துன்னு சொன்னால் அதை நாங்கள் தமிழ் இந்துக்கள்னு அவர் ஏற்றுக்கிறாரு. அதையே அவன் தான் சொன்னால் தமிழர் என்கிற வார்த்தை வாயில் நுழையாததுனால திராவிடன்னு சொன்னான்.
அப்போ திராவிடன் என்கிற இந்த மரபினம் ஆரிய சமூகத்துக்கு எதிராக இருப்பதால் பெரியார் போன்றவர்கள் அதை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ இந்த திராவிடம் பல மொழிகளை பிரித்து, அதாவது குழந்தைகளாக கொடுக்குது, பிள்ளைகளாக கொடுக்குது. ஒரு புறத்தில் தெலுங்கு, இன்னொரு புறத்தில் மலையாளம், இன்னொரு புறத்தில் துளு, இன்னொரு புறத்தில் கன்னடம். இந்த 4 பிள்ளைய பெற்றதுனால தாய் செத்து போயிட மாட்டான், தாய் உயிரோடு இருக்கிறார். ஆக எங்களை பொறுத்தவரை தாய் என்பவர் தமிழ் மொழி. அது வெள்ளைக்காரனுக்கு, பாரசீகர்களுக்கு அந்த மொழி வாயில் நுழையாதனால தமிழர்ங்கிறத திரமிழர், திராவிடர் அப்படின்னு சொன்னால், அதே வெள்ளைக்காரன் தன்னுடைய வரலாற்றில் எழுதுனா அதை நாங்கள் தேசிய இனமாக வச்சுக்கிறோம். ஏன் நாங்கள் மரபு வழி தேசிய இனமாக திராவிடம் என்பதை வைக்கிறோம் என்றால், ஆரியத்துக்கு நேரடி பகையாக இன்றைக்கு இருப்பது திராவிடம் மட்டும்தான். இப்போ ஒன்றும் இல்லை, தமிழன்னு சொல்லிட்டா எல்லா ஆரியர்களும் தங்களை தமிழன்னு சொல்லிடுவான். ஆனால் திராவிடன்னு சொன்னால் கடந்த காலங்களிலே தங்களை திராவிடன் என்று ஒத்துக்கொண்ட ஆரியர்கள் கூட இன்னைக்கு தங்களை ஆரியர்கள் என்று, அதாவது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒழிய திராவிடன்னு ஒருபோதும் சொல்கிறதில்லை. எனவே தமிழர் என்றால் எல்லோரும் தங்களை தமிழர் என்று சொல்லுவார்கள். எனவே திராவிடம் என்கிற மரபு வழியை முன்னிறுத்த வேண்டும். அந்த மரபு வழியினுடைய தொடர்ச்சி தான் தமிழ், அதனுடைய தொடர்ச்சி தான் தெலுங்கு, அதனுடைய தொடர்ச்சி தான் கன்னடம், அதனுடைய தொடர்ச்சி தான் மலையாளம். இதெல்லாம் சீமானுக்கு தெரியும், சீமானுடைய குருநாதருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டே பிஜேபிக்கு ஆதரவாக, இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இந்த இளைஞர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் இங்கே செயல்படுகிறார். இன்றைக்கு ஒரு நல்வாய்ப்பு எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞரிடத்திலே கொண்டு போய் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்திருக்கிறார். எனவே நாங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக, அம்பேத்கரிஸ்டாக, ஒரு ஜனநாயகவாதியாக விஜயை வரவேற்க வேண்டிய அவசியத்திலே, கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவ்வளவுதான். இவருடைய சீமானுடைய ஓட்டை இங்கே போகுது. இப்போ அடுத்தது சொல்றாரு, அவர் சினிமா நடிகர் அதனால கூட்டம் கூடுதுங்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி தான், சீமான் எந்த நடிகர்? சீமானு சினிமா நடிகர் தானே. விஜய் வெற்றி பெற்று விட்டு அரசியலுக்குள்ளே வந்தார், சீமான் தோற்று போய் அரசியலுக்குள்ளே வந்தார். எனவே சீமானை விட விஜய் 1000 மடங்கு மேலானவர் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. இல்லை, அது தேவை கருதி சொல்லுவாங்க. நாளைக்கு ஒருபோதும் ஆரியத்திற்கு எதிரானது திராவிடர் என்பது ஒருபோதும் அது மரபினத்தை மாற்றவே முடியாது. மொழியை மாற்றிக்கலாம், நீங்கள் மொழி படிச்சுக்கலாம், எல்லாம் மரபினத்தை மாற்றவே முடியாது. ஒரு கருப்பர் ஒரு வெள்ளையினராக மாற முடியாது, ஒரு வெள்ளையினர் ஒரு கருப்பினராக மாற முடியாது, ஒரு மங்கோலி அது மாதிரி திராவிடர் மாறவே முடியாது. அவர்கள் வந்தேரிகள் தான் என்பது அதான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப கேட்குறீங்க. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு மகிழ்வான வாழ்த்துக்களை, நன்றியை முதலிலே உரித்தாக்குகிறேன். நான் KM ஷரீப், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர். அதேபோல் சகோதரர் குடந்தை அரசன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர். அதேபோல் தோழர் இளமாறன், தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் 3 பேரும் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதனுடைய நோக்கம் சமீப காலமாக தமிழ் தேசியம் பற்றியும் திராவிட தேசியம் பற்றியும் ஒரு புரிதலற்ற உரையாடல்கள் தமிழ்நாட்டிலே நடக்கிறது. அதிலேயும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் தனது மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் தங்களுடைய 2 கண்கள்
என்று அறிவித்ததற்கு பின்னாலே இந்த பிரச்சனை கூர்மையடைந்திருக்கிறது. குறிப்பாக எதையோ எதிர்பார்த்து ஏமாந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த 10 நாட்களாக மிக மோசமான சொல்லாடல்களை உதிர்த்து வருகிறார். இது சம்பந்தமாகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தோழர் இளமாறன் அவர்கள் இந்த நோக்கத்தை பற்றி எங்களுடைய பத்திரிகை அறிக்கையை படிப்பார். அதற்கு பின்னாலே இந்த சந்திப்பு தொடரும். KM ஷெரீப் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, குடந்தை அரசன் தலைவர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, இளமாறன் ஒருங்கிணைப்பாளர் தமிழர் விடியல் கட்சி, நாங்கள் 3 அமைப்பும் சேர்ந்து கொடுக்கும் கூட்டறிக்கை என்னவென்றால், தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் விஜய் அவர்களின் திராவிடம் தமிழ் தேசியம் குறித்த அறிவிப்பு பற்றியும் சீமானின் எதிர்வினை பற்றியும் இந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகின்றோம். அன்புடையீர் வணக்கம். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டின் அதன் தலைவர் விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது இரு கண்கள் எனவும் தங்கள் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் அறிவித்ததை நாங்கள் மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கின்றோம். தமிழர்கள் மரபின வழியில் திராவிடர்களாகவும் மொழி இன வழியில் தமிழர்களாகவும் தங்களை உணர்ந்துள்ளனர். இதுவே சமூக அறிவியல் பார்வையாகும். கூடுதலாக திராவிடம் என்பது ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிர்ச்சொல்லாகவும் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான சொல்லாக இருந்து வருகின்றது. இந்த கருத்தியலை மக்களிடம் எளிமையான முறையில் கொண்டு செல்லும் வகையில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என தமிழக வெற்றிக்கழகம் பிரகடனப்படுத்தி இருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது என்றும் அதை மக்களிடம் பரப்பிய தந்தை பெரியார் தமிழர்களுக்கு எதிரானவர் என்றும் தமிழர்களை மடைமாற்ற நினைக்கும் சீமான் போன்ற பிழைப்புவாதிகளின் சதித்திட்டத்தை தாவேக தலைவர் விஜய் முன்வைத்த முழக்கம் பெரிதும் பாதித்திருப்பதை பாராட்டி வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் சமூக ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கும் பகவத்கீதையை எதிர்த்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் போராடியுள்ளனர். பகவத்கீதையை மறுத்துத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவினார். இதே காரணத்திற்காகத்தான் தந்தை பெரியாரும் உலக பொதுமுறையாக திருக்குறளை முன்னெடுத்தார். எனவே தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அதாவது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் விஜய் அவர்களுடைய அறிவிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்கிற அந்த மகத்தான அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதேபோல் தந்தை பெரியாரையும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும் தங்களுடைய கொள்கை வழிகாட்டிகளாக தமிழக வெற்றிக்கழகம் அறிவித்திருக்கிறது. அதுவும் மிகச் சிறப்பான விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திராவிடம் அல்லாத எந்த ஒரு சித்தாந்தமும் வெற்றி பெறாது என்பதிலே எங்களை போன்றவர்கள் உறுதியாக இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சீமான் போன்றவர்கள் எப்படியாவது விஜய் தான் சொல்லுகிற அந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பார், அவரோடு இணைந்து அரசியல் பணியாற்றலாம் என்கிற ஒரு கனவோடு இருந்தார். அந்த கனவை விஜய் அடித்து உடைத்து நொறுக்கி தரைமட்டமாக்கி இருக்கிறார். எனவே தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய அறிவிப்பை இன்றைக்கு தமிழ் சமூகம் பன்மடங்காக
வரவேற்கிறது. நாங்களும் விஜய் அவருடைய அறிவிப்பை வரவேற்கிறோம். சீமானுடைய போலி தமிழ் தேசியம் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் பல வகையான கருத்துக்களை சீமான் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை விட உளறிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று நடு ரோட்டில் லாரி வந்து அடிக்கும் என்கிறார். அப்புறம் தமிழ்நாட்டில் கலைஞர் சிலை எங்கிருந்தாலும் நான் உடைத்து நொறுக்குவேன் என்கிறார். இது போன்ற பல மோசமான கருத்துக்களை அவர் உதிர்த்து வருகிறார். இதற்கெல்லாம் காரணம் விஜய் அவர்களின் அறிவிப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். விஜயை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கருத்தை வலியுறுத்தி விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலே சொல்லுவார்.